மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நாளை நடைபெறவுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு பிரதமர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் வர இருப்பதால் அங்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நாம் அயோத்தி ராமர் கோயில் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம். கோயிலிலிருந்து மிக சரியாக ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் வளாகம் முழுவதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த காவலர்கள் இந்த கோயில் வளாகத்தை முழுவதுமாக சுற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. நாளைய தினம் பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவ்விடத்திற்கு வர இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு விஐபிக்கள், மிக முக்கிய பிரமுகர்கள் இந்த இடத்திற்கு வர இருக்கிறார்கள். எனவே ஹை செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய உச்சக்கட்ட பாதுகாப்பில் அயோத்தி ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடமானது தற்போது இருக்கின்றது. நாம் திரையிலே பார்க்கின்றோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கோவிலுடைய மதிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஆயிரக்கணக்கான காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதிக்கே நாம் ஒளிப்பதிவு செய்வதற்காக, செய்தி சேகரிப்பதற்காக வர வேண்டும் என்று சொன்னால் கூட சிறப்பு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டை அணிந்து கொண்டுதான் நாம் இந்த இடத்திற்கு வரக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே இது போன்ற அடையாள அட்டை இல்லாத நபர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கும் அனுமதி கிடையாது. இது போன்ற நிலை இருக்கின்றது. உச்சக்கட்ட பாதுகாப்பில் இந்த இடம் இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், இந்த இடத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல இந்த கோவிலை சுற்றிலும், அதாவது இந்த கோவிலுடைய சுற்றுப்புற சுவர் இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதி முழுவதுமாக காவலர்கள் குவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதாவது இந்த ஐடி கார்டு இல்லாத நபர்கள், கோவில் நிர்வாகத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் உள்ளிட்ட மற்ற யாருமே இந்த பகுதிக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசியல்வாதியாக இருந்தாலும், நான் இந்த அமைப்பிலே இருக்கின்றேன் என்று ஏதாவது அமைப்புகள் பெயரை சொன்னாலும் யாரும் உள்ளே அனுமதிப்பது கிடையாது. நாளைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது ஒரு உற்சாகமாக, மகிழ்ச்சியான வைபவமாக மட்டுமில்லாமல் ஒரு பாதுகாப்பான நிகழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச மாநில அரசு திட்டமிட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. மாநில காவல்துறை மட்டுமில்லாமல் மத்திய ரிசர்வ் படை போலீசாரும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பிரதமருடைய வாகனத்துடன் பயணிக்கக்கூடிய சிறப்பு காவலர்களும் இந்த இடத்திலே வந்து தொடர்ந்து மோப்பநாய் சோதனை, வெடிகுண்டு சோதனை போன்றவற்றையெல்லாம் செய்து வருகிறார்கள். நேற்று கோவிலுக்கு சென்று ராமரை வழிபடவும், ராமர் கோவில் இருக்கக்கூடிய மற்ற பிரகாரங்களுக்கு செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலையிலிருந்தே அனுமதி முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கின்றது. நாளை தொடர்ந்து அடுத்து 23ஆம் தேதி முதல் மீண்டும் பக்தர்களுக்கு வழக்கம் போல அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அயோத்தியில் இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது ராமர் கோவிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இப்படியாகத்தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க காக்கி சட்டைகள் சூழ ராமர் கோவிலானது காட்சி அளிக்கின்றது. உள்ளே சென்று நாம் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் தற்போது இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் அயோத்தியிலிருந்து செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.